நம்ம ஸ்டைலில் இன்றைக்கி மிளகு காலிஃப்ளவர் ஃப்ரை செய்ய போகிறோம். இந்த ரெசிபியை கொடுத்தது சங்கரன்கோவில் ஜன்னத் உணவகத்தின் உரிமையாளர். அவருக்கு இந்த சமயத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த ஃப்ரை செய்ய சுலபம், பொருட்களும் ஈஸியாக கிடைக்கும். சிற்றுண்டியாக சாப்பிடலாம், சைடிஷாகவும் வச்சுக்கலாம். மழைக்காலத்தில் சூடான பானத்தோடு சாப்பிட அருமையாக இருக்கும். காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை செய்கிறத வாங்க பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரைக்கு அரை கிலோ காலிஃப்ளவரை எடுத்து நல்லா உப்பு தண்ணியில் கழுவி இந்த மாதிரி பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய், இது ரொம்ப காரம் இருக்காது. 2 எனக்கு கருவேப்பிலை, 2 மேஜைக்கரண்டி பூண்டு பொடிசாக கொத்தி வச்சுருக்கேன். அதே மாதிரி இஞ்சி 2 மேஜைக்கரண்டி கொத்தி வச்சுருக்கேன். 1 வெங்காயம் பொடிசாக மெல்லிசாக வெட்டி இந்த மாதிரி உருத்தி விட்டுருக்குறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது காஷ்மீர் சில்லி, அவ்வளோ காரம் இருக்காது. அரை மேஜைக்கரண்டி சீரகத்தூள், முந்திரி பருப்பு ஒரு கையளவு எடுத்துருக்கிறேன். எனக்கு ரெசிபி கொடுத்தவங்க சொல்லலை, விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 மேஜைக்கரண்டி, 2 முட்டை, 3/4 கப் மைதா மாவு, 1/4 கப் சோள மாவு, உப்பு, சோயா சாஸ். மற்றது சமைக்கும் போது பார்க்கலாம். இதுக்கு முட்டைக்கு தக்க கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன். முட்டைக்கும் இந்த மாவுக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கிறேன். முட்டை அடிச்சிக்கிறேன். மாவு போட்டு கலக்கிறால இப்போ பத்தாவதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி. நல்லா மழை பெய்துட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லையா? கலக்கிறேண்ணே. நான் தண்ணி ஊற்றி தான் கலக்க போகிறேன். இந்த பூவை அதில் போட்டுறேன். நல்லா வெட்டி உப்பில் போட்டு கழுவி தண்ணி நல்லா வடிய வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அதில் பொடி பொடி புழுக்கள் எது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சில பேர் வெந்நியில் போட்டு எடுப்பாங்க. அந்த புழு எது இருந்தால் அதை வெளியாகிறதுக்கு செத்தும் போயிடும். சரி, நாங்கள் விரைவிக்கிறேன்னே. நல்லா இருக்குல்ல வெள்ளையா? நம்ம இதெல்லாம் மசாலா போட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு அந்த மாதிரி தான் செய்வோம். இந்த மாதிரி நான் செஞ்சது கிடையாது. எண்ணெய் சூடு பண்ண போட்டிருக்கோம். அடுப்பில் சூடாகிட்டு இருக்குது. ஒன்று எடுத்து போட்டு பார்க்கட்டா? எண்ணெய் சூடு வந்துருச்சாண்ணே? வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டோன்னா. அழகாக பொன் நிறமாக இருக்கும்னா பொரிச்சு எடுத்தோம்னா. இந்த மாவு வெள்ளையாக இருக்கிறதுனால அழகாக இருக்குது. அது கொஞ்சம் நேரம் வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. நான் இது எடுக்க போகிறேன். அழகாக இருக்கலாம் கலரு. இதுலேயே கொஞ்சம் மிளகு போட்டால் கூட அப்படியே நம்ம சாப்பிட்லாம். உங்களுக்கு இப்போவும் நல்லா தான் இருக்கும். நல்லாயிருக்கும். எப்படி சாப்பிடும் நல்லாயிருக்கும். இது சோயா சாஸ், இந்த டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தெரியுமா? இங்கே வச்சிடுறேன். பொரிச்ச எண்ணெயெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு அதே அடியில் உள்ள எண்ணெய் அப்படியே வச்சுருக்கேன். ஒரு 2.5 மேஜைக்கரண்டி அளவு இருக்கும். இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா 4ஐயும் போடுறேன். கொஞ்சம் வதங்கிக்கிட்டுமா பார்ப்போம். நல்லா வெந்து ஒரு வாசம் நல்லா இருக்கு. ஏன்னா ஆவி அடிக்கும். ஆவி அடிக்குதான். ஆவி அடக்கிட்டேன். இதுக்கு உப்பு போட்டு செய்யக்கூடாது. இதில் சோயா சாஸ் தான் ஊற்றணும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா செவக்கட்டுமே பார்ப்போம். வெங்காயம் நல்லா வெந்து வருது. உப்பு ஒன்றும் போடல. இப்போ சோயா சாஸ் தான் போடணும். இப்போ நான் எடுத்து வச்ச மசாலா தூளெல்லாம் போட்டுறேன். மிளகாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள். இதை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். கொஞ்சம் வேகமாக இருக்குது. சோயா சாஸ் நான் ஒரு 2 மேஜைக்கரண்டி ஊற்றுறேன். 2.5 மேஜைக்கரண்டி ஊற்றுறேன். ஏன்னா உப்பே போடலை. கொஞ்சமாக தண்ணி ஒரு 2 மேஜைக்கரண்டி அளவுக்கு நான் கலந்து ஊற்றிடுறேன்னா. கலவை தயாராகிடுச்சு. பொரிச்சு வச்ச பூக்கோசை போட போகிறேன். தமிழில் காலிஃப்ளவருக்கு பூக்கோசுன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது. அந்த மிளகு, அந்த இஞ்சியோட வாசம் அவ்வளோ நல்லா இருக்குது. இது வித்தியாசமான ஒரு ரெசிபி. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல கலரும்? கொஞ்ச நேரம் அந்த கிரேவியெல்லாம் அதில் சாடுறதுக்கு கொஞ்சம் நேரம் கிண்டணும். எல்லாமே போட்டாச்சு. இப்போ உப்பெல்லாம் பார்க்கணும். இது மசாலா இருந்தது. அதில் ஒன்று எடுத்து வச்சு பார்க்க போகிறேன். கொஞ்சம் ஆறட்டும். ஏற்கனவே மாவில் உப்பு போட்டதுனால அந்த சோஸோட அளவு உப்பு கரெக்டாக இருக்குது. ஒரு நிமிஷம் கிட்ட நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம். அது சரியாக வந்துடும். கொஞ்சம் நல்லா எல்லாம் கிரேவிலாம் நல்லா சேர்ந்து வரட்டும். இப்போ வறுத்து வச்சா இது
இது விருப்பப்பட்டால் போடலாம், இல்லாட்டி பரவாயில்ல. இது இன்றைக்கி நான் எண்ணெயில் தான் வறுத்தேன். ஆமாம், இப்போ எண்ணெயில் பொரிச்சு தான் எடுத்தேன். ஏன்னா மற்ற நேரம் நம்ம வந்து எண்ணெயே பயன்படுத்த மாட்டேன். இன்றைக்கி இதுக்கு வந்து எண்ணெயில் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்குன்ட்டு ஒரே இதாக போட்டேன். அடுப்பு அடைச்சிட்டேன். நம்ம ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தயாராகிட்டு. நீங்களும் ருசியாக செஞ்சு ரசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.